கிருபை என்பது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஆனால் கிருபை என்பது சீப்பு கிடையாது. கிருபை இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, கிருபைக்கு நம்ம தகுதி இல்லதான். தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கிடைப்பதுதான் கிருபை. தகுதி இல்லாத எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து ரத்தம் சிந்தினார், எனக்காக அடிபட்டார். எஸ், இட்ஸ் ஃப்ரீ. நான் மனம் திருந்தி ஒப்பி கொடுத்தா அதை நான் சொந்தமாக்கி கொள்ளலாம். அதுக்காக நான் எதையும் செய்ய தேவையில்லை. பணம் செலுத்த தேவையில்லை, நடக்க தேவையில்லை, உருட தேவையில்லை, ஏற தேவையில்லை, இறங்க தேவையில்லை, எதுவுமே நான் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் என் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து வெளியே வந்தா முடிஞ்சு போச்சு. இனி இயேசு என் பாவத்தை மன்னிப்பார், அதோட முடிஞ்சு. இட்ஸ் ஃப்ரீ, இலவசம். பட் அதே சேம் டைம்ல இந்த கிருபை சீப் இல்ல. அந்த கிருபைக்காக பிதாவான தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு செத்தார். கிருபை மரணம். இதுக்கெல்லாம் நம்ம பட வேண்டியதெல்லாம் அவர் பட்டிருக்கிறாரு. எது எப்படி சீப் ஆக முடியும்? உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா அதற்குண்டான பாரத்தை அவர் சுமந்திருக்கிறாரு. பெற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைகளை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அது சீப் கிடையாது. என் கையில ஒரு 10 ரூபாய் வந்து நான் வேலையே செய்யாம எங்க அப்பா கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த 10 ரூபாய்க்கு என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அந்த 10 ரூபாய் எப்படி சீப்பா போகும்? என்ன தகுதி இருக்கு எனக்கு? நான் அவங்க பிள்ளை, அவ்வளவுதான். அதனால அந்த 10 ரூபாய் அவங்க சம்பாரிச்சு என் கையில கொடுத்துறாங்க, நான் செலவழிக்கிறேன், சந்தோஷமா செலவழிக்கிறேன். பட் அதனால சீப் கிடையாது. அது எங்கேயோ நான் கீழே கடந்து எடுக்கல, அது எங்கேயோ வேற யாரோ சம்பாரிச்சு ரோட்ல போட்டு போனாங்க நான் தூக்கிட்டு வந்து ஜாலியா செலவு பண்றேன். இல்ல,